கொழும்பில் ஒன்றிணையும் சஜித் ரணில் தரப்புகள் கேள்விக்குறியாகும் திசை காட்டி. அனுர தரப்பிற்கு அபாய எச்சரிக்கையாக மாறியுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவு. வவுனியாவில் தமிழரசுக் கட்சி பாரிய பின்னடைவு. சத்தியலிங்கம் எம்பி வசிக்கும் மாநகர சபையிலும் தோல்வி. மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி கொழும்பில் வெடித்த போராட்டம். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு. ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் மாணவனை தாக்கிய 6 பேர் கைது. தொடர்வென விரிவான செய்திகள். கொழும்பு மாநகர சபையில் 13 உறுப்பினர்களை பெற்றுள்ள ஐக்கிய தேசிய கட்சி அடுத்த மாநகர சபை நிர்வாகத்தை அமைப்பதிலும் முதல்வரை நியமிப்பதிலும் ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. குறித்த விடயமானது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்த்தனவினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பான கலந்துரையாடல் விரைவில் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி அதிக இடங்களை வென்ற போதிலும் எதிர்க்கட்சிகளே பெரும்பான்மையை கொண்டுள்ளன. இதன்படி கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டை பெற மற்றைய எதிர்க்கட்சிகளுடன் ஒத்துழைக்கும் நோக்கத்தை ஐக்கிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவுவதாக தேசிய மக்கள் சக்தியும் உறுதியளித்துள்ளதுடன் தேவையான ஆதரவை பெற பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தெற்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் பல சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மையை பெற தவறி இருப்பது ஒரு அபாய எச்சரிக்கையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் 11 செய்திருக்கும் அலி சப்ரி மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: ஊடக கண்காட்சியை நடாத்துவதனூடாக எப்போதும் நாட்டை ஆள முடியும் என நீங்கள் கருதியிருந்தால் அது முற்றிலும் தவறானதாகும். நீங்கள் கூறும் விடயங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதனூடாக வீதிகளில் இருக்கும் மக்களால் உணரக்கூடிய மாற்றத்தை உருவாக்குங்கள். சாதாரண மக்கள் மெச்சக்கூடிய வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு, செயற்திறன் மிக்க பொது நிர்வாகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பவற்றை நிலைநிறுத்துங்கள். கால ஓட்டத்தில் மக்கள் கடந்த காலத்தை பற்றி பேச்சுக்களில் ஆர்வமிழப்பார்கள். அவர்கள் கடந்த கால அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மகிழ்ச்சியடையவில்லை என்பதனாலேயே தற்போதைய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றில் இதுவும் வெறுமனே நல்லாட்சி அரசாங்கம் 2ஆக மாறிவிடும். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு அபாய எச்சரிக்கையாகும். 3/2 பெரும்பான்மையை பெற்றே கோட்டாபய ராஜபக்ஷ 18 மாதங்களில் பதவியில் இருந்து விலக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் அடுத்தடுத்து தோல்வி கண்டிருக்கும் நிலையில் மீண்டும் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கத்தை எதிர்கொள்வதற்கு இலங்கைக்கு திராணி இல்லை. எனவே தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என தெரிவித்தார். நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி வவுனியா மாநகர சபையில் ஒரு வட்டாரத்தில் கூட நேரடியாக வெற்றி பெறாது பின்னடைவை சந்தித்துள்ளது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழ் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியை பின்தள்ளி இலங்கை தமிழரசுக் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. எனினும் வடக்கில் நுழைவாயிலாக விளங்கும் வவுனியா மாநகர சபையில் கடந்த முறை தமிழரசுக் கட்சி 6 உறுப்பினர்களை கொண்டிருந்த போதும் இம்முறை ஒரு வட்டாரத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அத்துடன் தேசிய மக்கள் சக்தி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தொழிலாளர் கட்சி என்பன தலா 4 ஆசனங்களை பெற்று வட்டாரங்களில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன. இலங்கை தமிழரசுக் கட்சி விகிதாசார அடிப்படையில் போனஸ் ஆசனம் 3 வவுனியா மாநகர சபையில் பெற்றுள்ளது. கிளிநொச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையில் பாரிய வெற்றியை தமிழரசுக் கட்சி பெற்றுள்ளதுடன் மட்டக்களப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையிலும், முல்லைத்தீவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தலைமையிலும், மன்னாரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தலைமையிலும், யாழ்ப்பாணத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தலைமையிலும் வெற்றிகளை பதிவு செய்த போதும் வவுனியாவில் எந்தவொரு சபையிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஆசனங்களையோ அல்லது அதிகபட்ச ஆசனங்களையோ தமிழரசுக் கட்சி பெறவில்லை என்பதுடன் முதல் நிலையும் பிடிக்கவில்லை.
அத்துடன் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் வசிக்கும் மாநகர சபையில் வட்டாரங்களில் தோல்வியடைந்து போனஸ் ஆசனம் 3 மட்டும் பெற்றுக் கொண்டமை வவுனியாவில் கட்சியின் கட்டமைப்பு மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளிப்படுத்துவதாக கட்சி ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் வன்னி தேர்தல் தொகுதியில் உள்ள வவுனியா மாவட்டத்தில் தமிழரசுக் கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய பின்னர் மன உளைச்சலுக்குள்ளாக்கி தன் உயிரை மாய்த்து கொண்ட மாணவி அம்ஷியின் மரணத்திற்கு நீதி கோரி மற்றுமொரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி முன்பாக தற்போது நடத்தப்படும் மக்கள் போராட்டம் வலுவடைந்துள்ளது. அதிபரை வெளியே வா, அதிபரை கைது செய், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், கைது செய், கெட்டவனை கைது செய், சங்கரனை கைது செய், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரின் புகைப்படத்திற்கு செருப்பால் அடித்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் பாடசாலைக்கு முன்னால் உள்ள போக்குவரத்து பாதை தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்று வழி போக்குவரத்திற்காக வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அந்த நிறுவனங்களின் தலைவர்களை பெயரிடுமாறு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 50% அதிகமான வாக்குகளை பெற்று உள்ளூராட்சி மன்றங்களை வென்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் என அதன் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். இந்த ஆண்டிற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் பல உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடித்துள்ளது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் சில சுயேட்சை குழுக்களும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இருப்பினும் பல உள்ளூராட்சி மன்றங்களில் அந்த கட்சிகளால் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியவில்லை. இதற்கிடையில் வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடுத்த சில நாட்களில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்படவுள்ள பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறித்து எதிர்வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் நியமிக்கப்பட வேண்டிய பெண் பிரதிநிதிகள் குறித்தும் அறிவிக்கப்பட உள்ளது. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 3ஆம் ஆண்டு மாணவர் ஒருவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய 6 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் நிலையத்தின் முல்லையாகியதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹோமாகம பகுதியிலுள்ள விடுதியொன்றில் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அத்துமீறி நுழைந்த ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர் குழுவினர் அப்பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 3ஆம் ஆண்டில் கல்வி பயின்று வரும் மாணவர் ஒருவரை கைகளாலும் தலைக்கவசத்தையும் கொண்டு கடுமையாக தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான மாணவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் நேற்று முன்தினம் சம்பவத்துடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்கள் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். பல்கலைக்கழகத்தினுள் இடம்பெறும் பகடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்தமையால் மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.